ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் இது ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் முடிச்சாச்சு. 6:30க்குள்ளே காய் நறுக்கி எடுத்து வச்சாச்சு பாருங்கள், சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்துட்டு இன்றைக்கி 4:30க்கு இந்த மாதிரி போல் வந்துட்டு பெருமாள் கோயிலில் வந்து சுப்பிரபாதம் போடுவாங்க. அது இப்போ தான் முடிஞ்சுது. கோபுர தரிசனம் அதையும் பார்த்துட்டு நான் சமைக்க வந்தாச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறது தக்காளி சாதம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமும் தக்காளி சாதம் ப்ளஸ் மித்த காய்கறிக்கும் சேர்த்து பொதுவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நறுக்கி வச்சுருக்கிறது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் முட்டைக்கோசு கொஞ்சம் கேப்சிகம் மிச்சம் பாருங்கள், அது ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு கறி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கத்திரிக்காவும் வந்து தனிக்கறி தான். இது கத்திரிக்காய் தனியாக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவோம்லே அது மாதிரி. அதுக்கப்புறம் பாவக்காய் கறி கொஞ்சம் மொறுன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சொரக்காயில் வந்துட்டு நடுவு விதை பகுதி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று வந்து கூட்டு பண்ணேன் சொரக்காய் போட்டு. இன்றைக்கி வந்து பச்சடி, சொரக்காய் பச்சடிக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்காய் பச்சடி கூட வந்துட்டு வதக்கணும், சாதாரணமாக வதக்கிட்டு நம்ம இப்போ தயிர் ஊற்றினாலே போதும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது தேங்காயும் பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்து வச்சுருக்குது. பச்சடிக்கான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கான மெனு. எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.